வணக்கம் மக்களே, எங்கள் வீட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் பார்க்கலாமா? இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி 3 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பர்த்டேக்காண்டி ப்ரெசென்ட் பண்ணார். இதில் என்னென்ன திங்ஸ் நான் வச்சுருக்கேன்னு நீங்களும் பாருங்கள். மேலே நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீடியாஷுவர் டப்பா, ரேப்பர், ஒரு பர்ஸ் இருக்குது. இந்த பீடியாஷுவர் டப்பாவில் பீடியாஷுவர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தைலங்கள் தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரேக் இருக்குது. ஃபஸ்ட் ரேக்கில் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற க்ரீம், 2 பவுடர் டப்பா ஸ்பாஞ்சோடு இருக்குது. செகண்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹேர் ஆயிலும் சாமி எண்ணெயும் இருக்குது. டெய்லி என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது சாமி எண்ணெய் வச்சுட்டு போவாங்க. அதுக்காண்டி ட்ரெஸ்ஸிங் டேபிளே வச்சுருக்கேன் இந்த எண்ணெயை. இந்த ஹேர் ஆயிலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிவேர், குமுட்டிக்காய், செம்பருத்தி, வேப்பிலை, வெந்தயம், இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள் இருக்குது. நீங்கள் ஹேர் ஆயில் மட்டும் சத்தானதாக இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கதை தலைக்கு அப்ளை பண்ணுறதுனால மட்டும் முடி கொட்டாமல், முடி வளராமல் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் சத்தான உணவுப் பொருட்களை உடலுக்குள்ளே எடுத்துக்கணும் இன்டேக்காக. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தேர்ட் ரேக்கில் ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வச்சுருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் டப்பாவில் டக்குன்னு எனக்கு வைக்கிறது பொட்டு, குங்குமம், வேஸ்லின், என் பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு பொட்டுங்க, லிப் பாம் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டும் ஸ்கிப்பிங் கயிறும் வச்சுருக்கிறேன். ஸ்கிப்பிங் கயிறு நான் தொப்பையை குறைக்கிறதுக்காண்டி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலலாம் நல்லா தான் விளாண்டேன். ஆனால் இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால நம்ம குதிச்சு விளையாட முடியாது பார்த்தீங்களா, அதனால் இப்போலாம் அவ்வளோவா விளையாடுறதில்ல. இந்த பக்கம் 3 ரேக் இருக்குது. ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற கூகுள் சாண்டல், இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். இது வச்சுருக்கேன். ஒரு தைலம், நீலகிரி தைலம், என்னோடய ஹஸ்பண்ட் டீச்சர்ஸ் டூர் கொடைக்கானல் கூப்பிட்டு போனாங்க, அப்போ வாங்கிட்டு வந்தாங்க. செகண்ட் ரேக்கில் ஹிமாலயா பேபி பவுடர் வச்சுருக்கேன். தேர்ட் ரேக்கில் விவிடி கோல்டு தேங்காய் எண்ணெய், இது என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பசங்களும் அப்ளை பண்ணிக்குவாங்க. நானும் என் பொண்ணும் அஸ்வினி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா துணிக்கு காய போடுற கிளிப்பு வச்சுருக்கிறேன். டக்குன்னு துணி துவைச்சோம்னா கிளிப் எடுத்துகிட்டு ஓடிடலாம் பாருங்கள். அதனால் வேறு எங்கேயாவது நான் வச்சேன்னா மறந்துடுவேன். அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்னு நான் இங்கேயே வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அவுட்டர் சைடு. இப்போ இன்னர் சைடு பார்க்கலாம் பாருங்கள். மொத்தம் 4 ரேக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரேக்கில் இது 2துலேயும் என் பொண்ணோட பேங்கிள்ஸ் வச்சுருக்கிறேன். ஒரு பர்ஸ் இருக்குது, ஒரு தைலம், பட்ஸு. பேங்கிள்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா சேஃப்டியாக ரேப் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் என் பொண்ணோட ஹேர் பேண்டு, எல்லாமே என் பொண்ணோட ஹேர் பேண்டுங்க. ஒரு பட்ஸு டப்பா, என் பொண்ணோட ஸ்டோன் பேங்கிள்ஸ், என்னோடய பேங்கிள்ஸ், என்னோடய ஹேர் பேண்டுங்க இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். என் பொண்ணோட ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேர்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டப்பா வச்சுருக்கேன். இந்த வெள்ளை டப்பாவில் ஒரு நெக் பீஸ் செட் இருக்குது. அந்துருண்டை, என் பொண்ணுக்கு பொட்டு, லிப் பாம், ஹேர் பேண்டு, ஐப்ரோ பென்சில். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கும் சாந்து பொட்டும் இருக்குது. லாஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. இந்த 2 பாக்ஸில் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் பேண்ட் எல்லாமே இருக்கும். இன்னொரு பாக்ஸில் என் பொண்ணோட பாசி, வளையல், கையில் போகிற பிரேஸ்லெட், கொலுசு இது எல்லாமே இருக்குது. இன்னர் சைடு இவ்வளோ தான். ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கீழே ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸு, தலைக்கு சீவிர சீப்பு, பேல் சீப்பு, என் பொண்ணுக்கு தலைக்கு குத்துற அந்த குஷி கிளிப்பு. இந்த பர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என் பொண்ணோட பேங்கிள்ஸ். நம்ம உட்காந்து மேக்கப் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டூல் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன அலமாரி கொடுத்துருக்காங்க. இந்த அலமாரியில் எங்களுடைய முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு லாக்கும் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய இந்த சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் என்னென்னக்கே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.